ஃப்ரெண்ட்ஸ் நண்பன் வந்து நுவரேலியாவை சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கான். 3 இடத்துக்கு போய் வந்திருக்கான் மச்சான். 10 நாள் கொண்ட ட்ரிப் போய் வந்திருக்கான். என்ன சொல்லுது மச்சான் அனுபவம்? என்னடா நான் இங்கே கொழும்பு போனான். கொழும்பு போய் அப்படி நுவரேலியா போய் அந்த அம்புலோ டவரோ அந்த பெரிய டவர் அம்பே வேலை அங்கே போனான். அப்படியே போய் எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வந்தேன்னா என்ன உழைச்சி என்ன செய்யறது, உழைச்சி காசை வச்சு அங்கே குடிச்சு திரிஞ்சு அப்படி இப்படின்னா என்ன கிடாங்க. அது சரி. ஆனால் எனக்கு பார்க்க ஒரு 10 கிலோ நிற கூட்டின மாதிரி இருக்குண்ணா. அது போய் வந்தா அப்புறம் அதில் ஜிம் பாடி மாதிரி வந்துட்டேன். என்ன ஒரு 7-8 நாள் இருக்கும் போய் நல்ல இறைச்சி சாப்பாடு தான் அடிச்சது தான் வெயிட் பண்ணா வெள்ளக்காரன் மாதிரி வலிக்கிட்டு. அப்போ என்ன இறைச்சி சேர்க்கிறத விட டூர் அண்ட் அடிச்சப்போ நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்காது. திடீரெண்டா இப்போனோட கதைச்சிட்டு பைக் எடுத்துட்டு இங்கே அதை போய் அடி விட்டு சேர்த்துட்டேன்டா. அது சரி. அதான் இருக்கும் வரையும் என்ஜாய் பண்ணி சில புது புது இடங்கள் இருக்கு. இலங்கையிலே எவ்வளோ இடங்கள் இருக்கு, அது வேற அங்கே பார்ப்போமே. முதல்ல இலங்கையை சுற்றி பார்ப்போம், பிறகு வெளிநாட்டை சுற்றி பார்ப்போம். வெளிநாட்டை பார்க்குறான். அது சரி. ஓகே சரி போட்டு வாங்க. எப்படி தான் ஒவ்வொரு நாளும் பண்கலாம் தானே. பண்ணோட சொன்னாங்கடா வாழ்க்கை. அது சரி. ஓகே பாய்.